வேடிக்கை என்னவென்றால், பாபர் மசூதியில் இருப்பவர்கள் உட்பட எந்த இஸ்லாமியரும் ஐயப்ப சுவாமியை நம்பவில்லை. நாங்கள் அல்லாஹ்வினை தவிர்த்து வேறு யாரையும் நம்ப மாட்டோம் என்கிறார்கள். ஐயப்பனின் நண்பன் என்பவர்கள் ஐயப்பனின் படத்தை கூட மசூதியில் இடம்பெற செய்யவில்லை. ஆனால் கேரளத்து தேவசம் போர்டு இதை இந்து முஸ்லிம் ஒற்றுமை என கூறி கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் கொடுமையின் உச்சம். ஐயப்ப சுவாமி பற்றிய மூல நூல் பூதநாத உபாக்கியானம் என்ற சமஸ்கிருத நூலாகும். இந்நூல் பிரம்மாண்ட புராணத்திற்கு உட்பட்டது. இந்நூலில் வாபுரன் என்ற பூதகணத்தை பற்றி தான் கூறப்பட்டுள்ளது. வாபர் என்ற முஸ்லிம் பற்றி எந்த செய்தியும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தகுந்தது. மகிஷி என்ற அரக்கியையே சம்ஹாரம் செய்த ஐயப்ப சுவாமியால் வாபர் என்ற கொள்ளைக்காரனை வெல்ல முடியாது போனது என்ற கட்டுக்கதையை ஐயப்ப பக்தர்கள் எவ்வாறு நம்புகிறார்கள் என்பதுதான் புரியவில்லை.